சற்று முன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு முக்கிய வீடியோவை பகிர்ந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, இன்றைய தினம் அயோத்தி ராமர் கோவிலில் தர்ம கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் ஜனநாயகம் தழைத்திருந்தது, அதை பற்றியும் அது குறித்து உத்திரமேரூர் கல்வெட்டு குறித்தும் பேசியிருக்கிறார். இது நமது தமிழக மக்களுக்கு பெருமை சேர்க்கும் தருணமாக அமைந்துள்ளது. செல்லும் இடமெல்லாம் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் புகழும் பெருமையும் சேர்த்து சிறப்பு செய்து வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ காணொலியை அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. साथियों, गुलामी की यही मानसिकता है जिसने लगातार यह स्थापित किया हमने विदेशों से लोकतंत्र लिया। कहा गया कि हमारा संविधान भी विदेश से प्रेरित है, जबकि सच ये है कि भारत लोकतंत्र की जननी है, मदर ऑफ डेमोक्रेसी है। लोकतंत्र हमारे डीएनए में है। साथियों, अगर आप तमिलनाडु जाएंगे तो तमिलनाडु के उत्तरी हिस्से में उतिरमेरूर गांव है। वहां हजारों वर्ष पहले का एक शिलालेख है। उसमें बताया गया है कि उस कालखंड में भी कैसे लोकतांत्रिक तरीके से शासन व्यवस्था चलती थी, लोग कैसे सरकार चुनते थे। लेकिन हमारे यहां तो मैग्ना कार्टा की प्रशंसा का ही चलन रहा। கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அடுத்தது, தமிழுக்கு பெருமை சேர்த்த மோடி அவர்களை பற்றி போட்ட அண்ணாமலை அவர்கள் தமிழுக்கு துரோகம் அளித்த தமிழ்த்தாய் வாழ்த்தையே மறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இடித்து தொங்க விட்டுருக்காரு. அதாவது, தமிழர் அல்லாத மோடி அவர்கள் நம்ம தமிழை பற்றி செல்லும் இடமெல்லாம் திருக்குறள் பற்றியும் பெருமை சேர்த்துட்டு இருக்காரு. ஆனா தமிழர் என்று சொல்லிக்கொள்ளும் தமிழ் தான் உயிர் மூச்சு என்று சொல்லிக்கொள்ளும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தையே மறந்து தமிழுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்து விட்டாரு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமலேயே திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் இந்த செம்மொழி பூங்காக்கள் தமிழ் மொழியை போற்றுவதற்காக அமைக்கப்படுகின்றன என்று திமுக கூறுவதுதான் இதில் நகைமுரண். உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை தங்கள் பிரிவினைவாத அரசியலுக்காகவும் தங்கள் பிழைப்புவாத வியாபாரத்திற்காகவும் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது இந்த திமுக. அதனால்தான் தமிழ் மொழி மீது அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக அரசு விழாவில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பது கூட உணரவில்லை. இனியாவது வெறும் உதட்டளவில் தமிழ் பற்றி பேசாமல் உண்மையாகவே தமிழ் மொழி மீது அக்கறை காட்டும்படி முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு மோடிக்கு பாராட்டும் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான விமர்சனங்களையும் வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை போற்றி இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா திமுக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தையே மறந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்து விட்டார். இதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.